சித்தர்களில் சில பேர் பக்தர்கள், பக்தர்களில் சில பேர் சித்தர்கள். நமக்கு யார் சித்தர் யார் பக்தர் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளேயே அப்படி இருப்பார்கள். அப்படி நம்மோடு நமக்காக அண்மை காலம் வரை வாழ்ந்த ஒரு பக்தர், ஒரு சித்தர், ஒரு மகான் காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள். அவரை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை சுமார் 87 ஆண்டுகள் ஒரு பீடத்தின் தலைவராக இருந்து இந்த மக்களுக்காக பயன்படுத்தியவர் காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள். சந்திரசேகரேந்திர சுவாமிகள் என்றும், காஞ்சிமா முனிவர் என்றும், காஞ்சி பெரியவர் என்றும் எல்லோரும் போற்றினார்கள். அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளில் சிலவற்றை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். 1961 நான் அவரை சந்தித்தேன். இல்லை, அவருடைய திருவருள் எனக்கு கிடைத்தது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி 4/6/1961 எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டிலே ஒரு திருமணம். அந்த திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். நாளைக்கு திருமணம். இன்றைக்கு மாலையில் நிறைய மல்லிகைப்பூ வாங்கி வைத்திருந்தார்கள். திடீரென்று தூரத்திலே ஒரு சத்தம் கேட்டது, மேளதாளங்களின் சத்தம். என்ன சத்தம் என்று விசாரித்தேன். காஞ்சி பரமாச்சாரியார் நம்முடைய வீடு வழியாக வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி எனக்கு தெரிந்தது. உடனே அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டை நோக்கி அவர் வருவாரேயானால் நாம் செய்தது பெரும் புண்ணியம். எங்கே போகிறார்னு கேட்டேன். பக்கத்திலே உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போகிறார், இந்த வழியாகத்தான் போவார் என்றார்கள். உடனே எதிர்த்த வீட்டிலே கல்யாணம், எங்கள் வீட்டிலே அதற்கான ஏற்பாடுகள். 2 வீட்டிலேயும் பூர்ண கும்பத்துக்கு ஏற்பாடு செய்தேன். நிறைய மல்லிகைப்பூ இருந்தது, வைத்தோம். பரமாச்சாரியாருடைய பல்லக்கு வருகிறது. அந்த பல்லக்குக்கு மேனான்னு பேரு. 2 பக்கத்திலையும் மூடி இருக்கும். உள்ளே இருக்கவரை நம்ம பார்க்க முடியாது, நம்மளை அவரும் பார்க்க முடியாது. அந்த மேனாங்கிற பல்லக்கு வந்து கொண்டே இருக்கிறது. முன்னாலே பல பேர் வந்தார்கள். ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இன்னைக்கு பூரணகும்ப மரியாதை வைத்திருக்கிறோம், சாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கேட்டார், மடத்தில் நீங்கள் பெர்மிஷன் வாங்கி விட்டீர்களா? இல்லை, இப்பொழுதுதான் எங்களுக்கு விவரமே தெரியும். அப்படியானால் சுவாமிகள் அதை ஏற்றுக்கொள்வது என்பது சிரமம்தான். அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். எனக்கு ஒரே வருத்தம். எதிர் வீட்டிலே வேற ஏற்பாடு செய்திருக்கிறேன். அங்கே வந்து விட்டுத்தான் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். பார்க்கிறேன், கொஞ்ச நேரம் ஆயிற்று. பல்லக்கு அருகில் வந்தது. சுவாமிகள் எந்த பக்கத்திலே அந்த எதிர் வீடு இருந்ததோ அந்த பக்கத்து கதவை மெதுவாக தட்டினார். உடனே அந்த கதவு திறக்கப்பட்டது. உள்ளே காஞ்சி பரமாச்சாரியார் கடவுள் மாதிரி வீற்றிருக்கிறார். அந்த கைகளை அப்படி மெதுவாக நீட்டினார். அந்த மாலையை எடுத்து கொடுத்தார்கள். பூரணகும்பத்திலே கையை வைத்து ஆசீர்வாதம் செய்தார். அந்த மாலையை வலது தோளில் போட்டு கொண்டார். நிறைய மல்லிகைப்பூ மாலை. அங்கிருந்து புறப்பட்டார்கள். எதிர்த்த வீடு எங்கள் வீடு. அந்த வீட்டுக்கு வந்தார். அங்கேயும் அதே மாதிரி எதிர்ப்பக்கத்தில் தட்டினார். கதவை திறந்தார்கள். அந்த மேனா என்ற பல்லக்கின் கதவை திறந்தார்கள். இங்கேயும் கையை நீட்டினார். பூரணகும்பத்துக்கு ஆசீர்வாதம் செய்தார். அந்த மாலையை இன்னொரு தோளில் போட்டு கொண்டார். 2 தோள்களிலும் 2 மல்லிகை மாலைகள். பரமாச்சாரியார் சிவபெருமான் மாதிரி காட்சி கொடுத்தார். இதை மறக்கவே முடியாது. அதன் பின்னால் அந்த ஊர்வலம் தொடர்ந்து சென்று பிள்ளையார் கோயிலுக்கு போய்விட்டது. முதலில் 1961 ஆண்டு ஜூன் மாதம் அந்த 4ஆம் தேதி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். காஞ்சி பரமாச்சாரியாரே, ஒரு ஞானியை, ஒரு பக்தரை, ஒரு சித்தரை அன்றைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மீனாட்சியின் திருவருளால் எனக்கு கிடைத்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஓடிவிட்டன. 1976 கலைமகள் ஆசிரியர் டி.வ. ஜெகநாதன் அவர்கள், அவரிடத்திலே இருந்து எனக்கு ஒரு தகவல் வந்தது.
காஞ்சி பரமாச்சாரியார் மீது 9 பேர் 9 சிற்றிலக்கியங்கள் பாட இருக்கிறோம். நீங்கள் தூது பாட வேண்டும். இது கீவாஜா ஐயாவுடைய கட்டளை. பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் திருச்சியில் வாழ்ந்த பெரும் பேராசிரியர். அவர் எனக்கு தொலைபேசி மூலம் சொன்னார், நீங்கள் ஒப்புக்கொண்டு இதை செய்ய வேண்டும். நான் ஏற்றுக்கொண்டேன். தூது பாட வேண்டும். தூதுன்னா என்ன தெரியுமோ? காதலன்பால் காதலி யாரையாவது தூது அனுப்புவது. அழகர் கிள்ளை விடு தூது, அழகருக்கு கிளியை தூது விடுவது. பழனி ஆண்டவர் மயில் விடு தூது, பழனி ஆண்டவனுக்கு மயிலை தூது விடுவது. எதை தூது விடுவது? என்ன செய்வது? பரமாச்சாரியார் எவ்வளவு பெரியவர், நான் எவ்வளவு சாதாரணமானவன். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிக ஏற்றுவித்த அம்மை எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்ற திருவாசகம் மனசுல வந்தது. 1 மாசம் 2 மாசம் எழுத முடியலை. முதல்ல எதை தூது விடுறதுன்னு தீர்மானிக்கவே முடியலை. நான் தூது இலக்கியம் பாட வேண்டும். அது கலிவன்பாவாக அமைய வேண்டும். கிட்டத்தட்ட 200 கன்னிகள் இருக்க வேண்டும். எதை தூது அனுப்புவது? அதன் பெருமை என்ன? அனுப்பக்கூடிய ஆள் யார்? யாரை போய் சேர வேண்டும்? அது என்ன தூது சொல்ல வேண்டும்? இவ்வளவையும் சிந்திக்கிறேன். எதுவும் எனக்கு தென்படவில்லை. இருண்ட காட்டில் இருப்பது மாதிரி இருந்தது. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறேன். காலை 5:30 மணி இருக்கும். எனக்கு முன்னால் உடம்பெல்லாம் திருநீர் அணிந்து காஞ்சி பரமாச்சாரியார் காட்சி கொடுக்கிறார். மெய்யலாம் நீரு பூசி காட்சி கொடுக்கிறார். மெய்யலாம் வெந்நீரு சன்னித்த மேனியன் என்ற அப்பர் சுவாமிகள் வாக்கு எனக்கு நினைவுக்கு வந்தது. அவரை பார்த்ததும் கண்ணீர் வந்தது. அப்படியே ஆசீர்வாதம் காட்சி கொடுத்தார். மறைந்து விட்டார். தலைப்பு தெரிந்து விட்டது. சந்திரசேகரேந்திர சுவாமிகள் மீது திருநீர் விடு தூது பாடினேன். திருநீற்றை தூதாக விட்டேன். வேற எதையாவது தூதாக விட்டால் அவர் ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ எனக்கு தெரியாது. கிளியை தூதாக விடலாமா? விடலாம். ஆனால் பூசைகள் அதிகமுள்ள அந்த இடத்துக்கு கிளி போகுமா? தமிழ்ல பூசைனா பூனைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பூசைனா பூவினால் செய்யப்படக்கூடிய வழிபாடுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆசை கிளியை அனுப்பவெனில் 1000 பூசையுள்ள சந்நிதி கண் போகாதே. ஆயிரக்கணக்கான பூசைகள் உள்ள சந்நிதிக்கு ஆசை கிளி போகுமா? கிளியை அனுப்பக்கூடாது. இப்படியே ஒன்னொன்னாக தள்ளிவிட்டு கடைசியில் திருநீற்றை தூதாக விடுவது என்று தீர்மானித்து பாடி அவர் பெருமை, அவருடைய விழுப்புரம் அவர் பிறந்த ஊர், நான் இருப்பது மதுரை, மதுரையிலே இருந்து விழுப்புரம் வழியாக காஞ்சிபுரத்துக்கு நீ செல்ல வேண்டும் என்று திருநீற்றை தூதாக விடுத்தேன். ஏன் தெரியுமா? அவர் திருநீற்றை அணிந்து கொள்வார். அப்படி அணிந்து கொள்ளும் பொழுது என் மனத்திலே உள்ள அந்த பக்தியை நீ அவருக்கு தெரிவிக்க வேண்டும். திருநீரே தூது சென்று வா. இது 1976 எழுதப்பட்ட ஒரு சிற்றிலக்கியம். 9 பெரியவர்கள் எழுதினார்கள். அதிலே நானும் ஒருவன். நவமணி மாலைன்னு பேரு. காஞ்சி பரமாச்சாரியார் அதை எடுத்து தன்னுடைய நெஞ்சில் வைத்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்தார். இது என்னுடைய முன்வினை பயன். ஏன் அவரை சித்தர் என்று சொல்கிறேன் தெரியுமா? அதற்கான ஒரு செய்தியை இப்பொழுது சொல்லப் போகிறேன். பரமாச்சாரியார் ஒவ்வொரு ஊராக சென்றவர். 25 ஆண்டுகள் நடந்து இந்தியா முழுக்க சுத்தி வந்தவர். பெரிய யாத்திரை செய்தவர். ஒரு முறை திருக்காலத்திக்கு போகிறார். திருக்காலத்திக்கு என்ன பெருமை? திருக்காலத்திக்குள்ள பிரவேசம் பண்ணனாலே மோட்சமா? ஒவ்வொரு ஊருக்கு ஒன்னொன்னு சொல்லுவாங்கல்ல. திருவாரூரில் பிறந்தால் முத்தி, காசியில் இறந்தால் முத்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முத்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முத்தி, மதுரையில் வசித்தால் முத்தி, காலத்தியில் உள்ளே பிரவேசித்தால் முத்தி. திருக்காலத்துக்கு போகிறார் காஞ்சி பரமாச்சாரியார். போய் பெருமானை பார்க்கிறார், வழிபாடு செய்கிறார். பெருமான் இவரை பார்க்கிறார். 2 சிவங்களும் சந்தித்து கொள்கின்றன. காஞ்சி பெரியவர் சொல்கிறார், மேலே மலையில் ஏற வேண்டும், கண்ணப்ப நாயனார் அருள் பெற்ற இடத்தை பார்க்க வேண்டும், அந்த குடுமித்தேவரை பார்க்க வேண்டும் என்கிறார். எல்லோரும் சொன்னார்கள், சாமி உங்க வயசுக்கு மேலையெல்லாம் ஏற வேண்டாம் அப்படின்னு கூட இருந்தவர்கள் தடுத்து விட்டார்கள்.
பரமாச்சாரியார் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்தார். அன்னைக்கு போகல. ராத்திரி போய் எல்லாரும் படுத்துட்டாங்க. காளகஸ்தியிலே மடத்திலே படுத்து விட்டார்கள். காலையில எழும் பொழுது ஒரு மடத்திலே ஒரு சம்பிரதாயம். பரமாச்சாரியார் உள்ளே இருந்து கதவை மெதுவாக தட்டுவார். வெளியிலே இருப்பவர்கள் அவருக்கு அங்கே இருந்து சுப்பிரபாதம் பாடுவார்கள். அதற்கு பின்னால் மெதுவாக அந்த கதவு திறக்கப்படும். சுவாமி வெளியில வருவார். இப்படி ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. அன்னைக்கு காலையிலே சுவாமி கதவை தட்டவில்லை. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். கடைசியில உள்ள கதவை திறந்து பார்த்தா சுவாமியை காணோம். காஞ்சி பரமாச்சாரியார் எங்கே சென்றார்? தேடுகிறார்கள். காலத்தில் தேடுகிறார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு பெரியவர் சொன்னார், மலை ஏறி கொண்டிருக்கிறார். மலை எது? கண்ணப்ப நாயனாருக்கு அருள் செய்த குடுமித்தேவர் இருந்த மலை. அன்பு படம்பாய்த்திருந்த கண்ணப்பருக்கு அருள் செய்த குடுமித்தேவரின் மலை. காஞ்சி பரமாச்சாரியார் அங்கே ஏறுகிறார். அந்த வயசிலே கையிலே அந்த தண்டம், மனம் முழுக்க சிவபெருமான் மேலே ஏறி போகிறார். அந்த குடுமித்தேவருக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு ருத்திரத்தை பாராயணம் செய்ய தொடங்கிவிட்டார். எல்லோரும் சென்றார்கள், கும்பிட்டார்கள், வழிபட்டார்கள். அவர் இறங்கி வந்தார். காலத்தியை ஒட்டி ஆந்திர பிரதேசத்தில் பல பகுதிகளுக்கும் சென்று வழிபாடு செய்தார். அப்படி மடம் வழிபாடு செய்த காலத்தில் ஸ்ரீசைலம்னு ஒரு ஊர், அதுக்கு பக்கத்தில் ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்துக்கு பரமாச்சாரியார் போய்விட்டார். அவரோடு அந்த மடத்திலே உள்ள பெருமக்கள் ஒரு 100 பேருக்கு மேல் வருகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை அந்த ஊர் ஜமீன்தார் மிராசுதார் செய்து கொடுத்தார். சுவாமி, என்னுடைய இல்லத்தில் தங்க வேண்டும் என்று மிராசுதார் கேட்டார். பரமாச்சாரியார் ஒப்புக்கொண்டார். தங்கினார். கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கினார். அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி பரமாச்சாரியார் ஒரு சித்தர் என்பதை நிரூபித்தது. முதல் நாள் வழிபாடு செய்ய வேண்டும். பின்னாலே ஒரு ஆறு ஓடுகிறது. ஆறுதான் ஊருக்கு பெருமை. ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என்பார் ஔவையார். ஆத்திலே போய் சுவாமிகள் குளித்து விட்டார். வந்தார், திருநீர் அணிந்தார், பூஜையில் உட்கார்றார். பக்கத்திலே உள்ளவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஊரில் வில்வம் கிடைக்காது, வில்வம் பூஜைக்கு வேண்டும், ஏக வில்வம் சிவார்ப்பணம், மற்றவைகளை இன்றைக்கு பயன்படுத்தி விட்டால் அது நிர்மால்யமாகிவிடும், நாளைக்கு பயன்படுத்தக்கூடாது. வில்வத்தை இன்னைக்கும் சாமிக்கு போடலாம், எடுத்து வச்சிருந்து அதே வில்வத்தை நாளைக்கும் போடலாம், 10 நாளைக்கும் போடலாம், காஞ்சாலும் போடலாம். வில்வத்துக்கு அந்த மகத்துவம் உண்டு. பரமாச்சாரியாரிடத்திலே சொன்னார்கள், இந்த ஊரிலே வில்வம் கிடைக்காது. பரமாச்சாரியார் ஒரே வார்த்தை சொன்னார், வில்வம் கிடைக்கிற வரை பூஜை தொடங்காது. சாப்பிடல, பூஜை முடிச்சுத்தான் எல்லாரும் சாப்பிடணும். சாமியும் சாப்பிடல. அந்த ஆத்திலே ஒரு பாறையிலே போய் நிஷ்டையில் உட்கார்ந்து விட்டார். 1 மணி நேரம் ஆகிவிட்டது. ஒருவர் ஓடி வந்தார். என்ன என்று கேட்டார்கள். நிறைய வில்வம், ஒரு கூடை நிறைய இருக்கிறது. அது எப்படி ஆச்சரியம்! போய் பார்த்தா ஒரு கூடையில வில்வம் இருக்கு. பரமாச்சாரியார் வந்தார், வில்வத்தை எடுத்தார், வழிபாடு செய்தார். எல்லோரும் சாப்பிட்டார்கள். அன்னைக்கு முடிஞ்சது. மறுநாளும் காலையில் அதே மாதிரி அந்த இடத்திலே ஒரு கூடை வில்வம் இருக்கிறது, அருமையான வில்வம். 3வது நாள் இப்படியே வந்தது. யார் வைக்கிறார்கள் தெரியல, வில்வம் அந்த இடத்துல இருக்கு. 4வது நாள் மடத்தை சேர்ந்தவர்கள் காத்து கிடந்தார்கள், யார் வைத்து விட்டு போவது என்று பார்க்க வேண்டும். காலையிலே கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு 22 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன், தோளிலே ஒரு கூடையிலே வில்வம், வில்வத்தை கொண்டாந்து வச்சுட்டு ஓடுறான் அந்த பையன். இவர்களெல்லாம் ஓடிப்போய் அவனை பிடித்து விட்டார்கள். கொண்டு வந்து சாமிக்கு முன்னாலே நிறுத்தி விட்டார்கள். சாமி வழிபாட்டை தொடங்குகிறார். அவனை ஒரு பார்வை அருட்கண்ணால் பார்க்கிறார். அப்படி உட்கார், கையை காட்டுகிறார். அவன் உட்கார வேண்டும், தயங்குகிறான், நிற்கிறான். இல்லை உட்கார். ஒரு ஓரத்தில் உட்கார வைத்து விட்டார்கள். சாமி பூஜையெல்லாம் முடிச்சார். முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பினார். அவனோடு பேசினார், தெலுங்கில் பேசினார். அவன் தமிழில் பதில் சொன்னான். உனக்கு தமிழ் தெரியுமா? தெலுங்கும் தெரியும், தமிழும் தெரியும். உன்னுடைய பெயர் என்ன? புரந்தர கேசவலு. புரந்தரதாசர் மிகச் சிறப்பான பரம பக்தர். அவர் பெயரை இவனுக்கு இவங்க அப்பா வச்சிருக்கிறார், புரந்தர கேசவலு. இங்கே என்ன செய்கிறாய்?
இந்த மிராசுதாரிடத்திலே வேலை பார்க்கிறேன். அது சரி, இந்த ஊரிலே வில்வம் கிடைக்காது என்றார்களே, உனக்கு எப்படி வில்வம் கிடைத்தது? இந்த ஊரில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலே வில்வம் இருக்கிறது. எங்க அப்பா அந்த காலத்திலே எனக்கு அதை காட்டினார். யாராவது சந்நியாசிகள், துறவிகள், ஞானிகள், மகான்கள் வந்தால், வில்வம் தேவைப்பட்டால் இந்த மலையிலே இருந்து எடுத்துக்கொண்டு சென்று கொடு, அது பெரிய புண்ணியம் என்றார். நீங்கள் வருவது தெரிந்தது, எடுத்துக்கொண்டு வந்தேன். சரி, ஏன் கொடுத்து விட்டு ஓடிப்போனாய்? நான் அந்தணன் அல்ல. எனவே ஒருவேளை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சத்திலே நான் ஓடினேன். இப்போ பரமாச்சாரியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவன் அப்படி பார்க்கிறார். உங்க அப்பா என்ன பண்ணினார்? இந்த ஊரில் அவரும் வேலை பார்த்தார். அப்படியா? உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? எங்க சொந்த ஊர் தமிழ்நாட்டிலே உள்ள ஒரு ஊர். மதுரைக்கு பக்கத்திலே உள்ள ஒரு சிற்றூரில் நாங்கள் பிறந்தோம். பின்னாலே இங்கே வேலைக்கு வந்தோம். அதனாலே எங்களுக்கு தமிழ் தெரியும். எங்க அப்பா யாராவது சந்நியாசி வந்தால் அவர்களுக்கு தொண்டு செய், வில்வம் கொடு, கொடுத்து விட்டு அவர்களிடத்திலே 2 வரம் கேள் என்று எனக்கு சொன்னார். அப்படியா? என்ன வரம் கேட்க சொன்னார்? பரமாச்சாரியார் கேட்கிறார். அந்த இளைஞன் புரந்தர கேசவலு பேசுகிறான். முதலாவது வரம், அந்த சந்நியாசியுடைய சன்னிதானத்திலே நல்ல கீர்த்தனைகளை பாட வேண்டும் என்று கேள். தமிழ் கீர்த்தனைகளை பாடு. தேவாரம், திருவாசகம் எல்லாவற்றையும் பாடு. தெலுங்கு கீர்த்தனைகளையும் பாடு. வாயார பாடு. இந்த வாய்ப்பை கேள். அந்த ஞானிகளின் சந்நிதியிலே பாடினால் அது நமக்கு மிக நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னார். சுவாமி, நான் உங்கள் சந்நிதியில் பாடலாமா? பரமாச்சாரியார் கேட்டார். நன்றாக பாடலாம். அந்த 2வது வரம் என்ன? சுவாமி, அதை நான் இப்பொழுது சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த ஊரை விட்டு போகும் பொழுதுதான் சொல்வேன், அதுவரை சொல்ல மாட்டேன். புரந்தர கேசவலு இப்படி சொல்லிவிட்டான். அன்றைக்கு அவன் உட்கார்ந்து பாடுகிறான். திருவாசகம் பாடுகிறான், தேவாரம் பாடுகிறான். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்களுந்தருளுவதினியே. நிறைய பாட்டுக்கள், தெலுங்கு கீர்த்தனைகள், புரந்தரதாசருடைய பாட்டுக்கள். ராமநாம பாயசக்கே, கிருஷ்ணன் நாமம் சர்க்கரை, இப்படிப்பட்ட பாட்டுக்கள் பக்திமயமாய் பாடினான். பரமாச்சாரியார் கேட்டார், அனுபவித்தார். எல்லோரும் அனுபவித்தார்கள். பரமாச்சாரியார் அதை விட்டு கிளம்பக்கூடிய நாள் அவனை அழைத்தார். புரந்தர கேசவலு, அந்த 2வது வரத்தை கேள். அவன் கேட்டான், சுவாமி, எனக்கு இனி பிறவி இருக்கக்கூடாது, பிறவாமை வேண்டும், இனி பிறவி இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய வரத்தை கேட்டிருக்கிறான். கெட்டிக்காரன். யார் அதை கொடுக்க முடியுமோ அவரிடத்தில் பார்த்து கேட்டிருக்கிறான். பரமாச்சாரியாருக்கு ஒன்றும் புரியவில்லை. இவனுடைய வயசுக்கு, இவனுடைய தகுதிக்கு, இவனுடைய அறிவுக்கு இப்படி ஒரு எண்ணமா? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் கேட்ட மாதிரி, எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம், இனி உனதவயம் எனதுயிருடலும் இனி உடல் விடுக முடியாது, கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார், கடனுனதவயம் அடிமை உன் அடிமை கடுகி உன் அடிகள் தருவாயே அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்ட மாதிரி இந்த பையன் கேட்கிறான். திரும்பினார் பரமாச்சாரியார். மிராசுதாரை பார்த்தார். இந்த பையனுக்கு ஒன்று நிகழும் பொழுது எனக்கு சொல்லுங்கள். அது என்ன ஒன்று நிகழும் பொழுது? நம்ம எல்லாருக்கும் ஒன்று நடக்கும், அது நிச்சயம். நிகழ்ச்சி தெரியாது, நேரம் தெரியாது. நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் சந்தேகம். அதற்கு பெயர் இறப்பு. இவனுக்கு ஒன்று நிகழும் பொழுது எனக்கு சொல்லுங்கள் என்றார் பரமாச்சாரியார். கிளம்பினார், போய்விட்டார். பல ஆண்டுகளாயின. காஞ்சிபுரத்துக்கு வந்து தங்குகிறார் பரமாச்சாரியார். ஒரு நாள் காலையில் மடத்தை விட்டு எழுந்து வருகிறார். அங்கே ஒரு குளம், குளத்திலே வந்து முழுகுகிறார்.
ஏதோ மந்திரம் சொல்கிறார், மேலே வருகிறார். திரும்ப ஒரு தரம் முழுக்கு, திரும்ப ஒரு தரம் மந்திரம், கிட்டத்தட்ட 6 முறை இப்படி செய்கிறார். பக்கத்திலே இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மடத்திலே இருந்த ஒரு பெரியவர் அங்கே வருகிறார். ஒரு தந்தி வந்திருக்கிறது என்கிறார். பரமாச்சாரியார் சொல்கிறார், தெரியும். தந்தியில என்ன இருக்கு? புரந்தரகேசவலு இறந்து விட்டான், புரந்தரகேசவலு எக்ஸ்பயர்ட். சாமி சொல்கிறார், அவனுக்கு இன்னும் 6 பிறவிகள் இருக்கின்றன. நான் ஒவ்வொரு பிறவியாக முழுக்காடி அவனுடைய பிறவி கணக்கை முடித்து விட்டேன். இனிமேல் அவனுக்கு பிறவி கிடையாது. இதுதான் அவனுக்கு கடைசி பிறவி. இந்த ஆற்றல் யாருக்கு உண்டு? மனிதர்களுக்கு உண்டா? கிடையாது. ஞானிகளுக்கு உண்டு, சித்தர்களுக்கு உண்டு, சிவபெருமானுக்கு உண்டு. சிவபெருமானைப் போலே இந்த நாட்டில் வாழ்ந்த பரம ஞானி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அந்த புண்ணியவான் இதை செய்தார். புரந்தரகேசவலு போன பிறவியில் என்ன தவன் செய்தானோ இவரை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இவர் சந்நிதியில் பாடக்கூடிய பேறு கிடைத்தது. இனி பிறவாமை கிடைத்தது. நாமும் அவரை வணங்கினால் நமக்கும் அந்த பிறவாமை கிடைக்கும் அல்லவா?